வெல்கம் டு டிவி ப்ரொடக்ஷன்ஸ். நான் உங்கள் ஜாஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் GoPro Hero 9 Blackக்குரிய ஒரு முக்கியமான ஆக்சசரிஸ், அதுவும் vloggers உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் உலன்சி பிராண்டில் உள்ள GoPro Hero 9 Blackக்குரிய G9-5 மெட்டல் கேஜ். இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் உலான்ஜி பிராண்டில் உள்ள GoPro Hero 9 Blackக்குரிய மெட்டல் கேஜ். அடுத்து நம்ம இதில் பார்க்குறது பேட்டரிஸை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அழகாக ஒரு ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டல் கேஜை நம்ம ட்ரைபாடில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மவுண்ட் இருக்குது. இந்த மவுண்ட்டை நம்ம டைட்டன் பண்ணுறதுக்கு 2 ஸ்க்ரூஸும் அதோட சேர்ந்து 2 அலன் கீஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 2 ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. vlog மாஸ்டர் பிளான் ஒரு கார்டும் கொடுத்துருக்காங்க. முதல்ல ட்ரைபாட் மவுண்ட்டை இந்த மெட்டல் கேஜோட ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த மெட்டல் கேஜோட பர்பஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த மெட்டல் கேஜோட பேக் சைடில் இருக்கிற அந்த ஸ்லைடிங் டோரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். அடுத்தது நம்ம GoPro Hero 9 Blackல உள்ள சைட் டோர், அதாவது அந்த பேட்டரி டோரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணால் தான் இந்த GoPro 9 வந்து இந்த மெட்டல் கேஜோட ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ நான் அந்த GoProவை வந்து இந்த மெட்டல் கேஜில் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். உள்ளே வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக ஆப்டான ஸ்பேஸாக இருக்குது. உள்ளே மாட்டினதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள், இந்த GoPro வந்து மெட்டல் கேஜில் ரொம்ப சேஃபாகவும் ப்ரொடெக்டிவாகவும் இருக்குது. இப்போ இந்த மெட்டல் கேஜோட ஸ்லைடிங் டோரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கேமராவை ஆன் பண்ணி அதில் எப்படி டிஸ்பிளே இருக்குன்னு பார்க்கலாம். நீங்களே பாருங்கள், இந்த GoProவோட பேக் சைடில் வந்து இந்த மெட்டல் கேஜ் வந்து ஸ்க்ரீனை வந்து எந்த விதத்துலையும் பிளாக் பண்ணல. ஆனால் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரிங் வந்து இதோட ஃப்ரண்ட் ஸ்க்ரீனை வந்து கொஞ்சம் பிளாக் பண்ணுது. பட் ஸ்டில் ஷுட் பி ஃபைன். ஏன்னா நம்ம ஸ்க்ரீனை பார்த்து பேச போகிறது இல்லை, லென்ஸை பார்த்து தான் பேச போகிறோம். அதே மாதிரி மேலே உள்ள பவர் பட்டனுக்கும் சைடில் உள்ள மோடு பட்டனுக்கும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. எந்த விதமான ஒரு ஹிண்ட்ரன்ஸும் இல்லை. இந்த மெட்டல் கேஜோட ஸ்லைடிங் டோருக்கு கீழே பார்த்தீங்கன்னா USB கேபிள் டைப் சி போகிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு 2 பெனிஃபிட் இருக்குது. முதல்ல நீங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே GoPro 9 வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். செகண்ட், எக்ஸ்டர்னல் மைக் யூஸ் பண்ணணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மைக்கோட அடாப்டரை வந்து நீங்கள் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே GoPro 9 ஆக்சசரிஸ் வீடியோஸில் என்டி ஃபில்டர்ஸ் போட்டு சினிமேட்டிக் வீடியோ எடுக்கலான்னு சொல்லியிருந்தேன். இந்த மெட்டல் கேஜோட ஒரு முக்கியமான அட்வான்டேஜ், நம்மகிட்ட இருக்கிற 52mm என்டி ஃபில்டர்ஸ் போட்டு சினிமேட்டிக் வீடியோ எடுத்துக்கலாம். இந்த மெட்டல் கேஜில் அடுத்த முக்கியமான ஃபீச்சர் என்னென்னா, மேலேயும் சைட்லேயும் வந்து கோல்டு ஷூ மவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்றில் வந்து லைட் மாட்டிக்கலாம், அடுத்ததில் வந்து நீங்கள் மைக் மாட்டிக்கலாம். இந்த மெட்டல் கேஜில் மேலே நீங்கள் மைக்கை யூஸ் பண்ணும்போது இந்த ஒயிட் ஆங்கிள் லென்ஸில் மைக் தெரியக்கூடாதுன்றதுக்காக ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இந்த அடாப்டர் உங்களுக்கு தேவையில்லைன்னா அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மெட்டல் கேஜோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். vloggers, முக்கியமாக GoPro 9 வச்சு vlog பண்ணுறவங்க இந்த ப்ராடக்ட் மஸ்ட் ஹேவ் ஆக்சசரிஸ் அண்ட் இட்ஸ் ஒர்த் பையிங். இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும்னா நம்ம வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நம்ம சேனலை பாருங்கள். நன்றி, வணக்கம். வெளியில் வந்து பயங்கரமாக பனி புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. முதல்ல வெளியில் போய் வெறித்தனமாக ஒரு vlog பண்ணிட்டு வந்துடுறேன். பா, செம்ம சாலிடாக இருக்குது, பயங்கர ஃபீலாகவும் இருக்குது. வெளியில் போய் சுட சுட ஒரு vlog பண்ணிட்டு வந்துடுறேன். டேக் கேர்.